ஆனா காமர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து பிசினஸ் தான். நம்ம பிசினஸுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா கோர்ஸ் வச்சிருக்கோமா மேம்? கண்டிப்பா இருக்குங்க. பிசினஸுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இங்க பிகாம் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. நீங்க நினைக்கலாம் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னா இது ஒன்லி ரிலேட்டட் வித் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் அதுதான். ஆனா இது கூட ஒரு ஆர்டினரி பிகாம் படிக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா பிகாம் டிகிரி ப்ரோக்ராமும் நம்ம கிட்ட இருக்கு. அதுல இருக்கிறவங்களுமே இந்த பிசினஸ் ரிலேட்டடா அவங்க லைஃப் லீட் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்து ரத்னம் காலேஜ்ல படிக்கலாங்க. இந்த ஐபி ரிலேட்டடா படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்றத இங்க ப்ராக்டிக்கல் ஓரியன்டாவே அவங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ரிலேட்டட் டு ஒரு பிசினஸை பிளான் பண்ணும்போது பார்க்கலாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ ஃபைனான்ஸ் ரிலேட்டடா நம்ம வேற என்னென்ன ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் மேம்? ஸோ ஃபைனான்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா பிகாம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்லி பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இதை பத்தி எல்லாம் யாருக்காவது வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேடிங்ல போகணும் அப்படின்னு யோசனை இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அதுல டெவலப் பண்ணி போகணும், இன்வெஸ்ட்மெண்ட் எதுல பண்ணா நல்லா இருக்கும், இந்த ஐடியாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிகாம் எஃப்எஸ், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுல ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அவங்களோட கரியரை டுவர்ட்ஸ் அதுக்கு டெவலப் பண்ணிக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் எல்லா டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லயும் இருக்குங்க. ஓகே. பிளஸ் இந்த ஸ்பெஷலைசேஷன் ரிலேட்டடாவும் கோர்சஸ் எல்லாமே வந்து கரிக்குலம்ல எம்பெட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பசங்க அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் நோக்கியும் போகலாம், ஆர்டினரியா ஒரு காமர்ஸை தெரிஞ்சு பிளான் பண்ணி அவங்களோட அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுமே நம்ம காலேஜ்ல இங்க இருக்கிற டிகிரி ப்ரோக்ராம்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சூப்பர் மேம்.